என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போலாம். ஓகேப்பா, இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் உள்ள முக்கிய ஆறுகள். இந்த ஆறுகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேப்பா. இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் வந்து வேற எதுவும் கான்செப்டே வேணாம். கண்டிப்பா அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 6வது மேப் பார்க்க போறோம்பா. இதுக்கு முன்னாடி 5 மேப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த 5 மேப் பிடிஓ பார்த்துட்டு நோட்டு போட்டு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஜியாகிரபியை குறிச்சு ஒரி பண்ண தேவையில்லை. இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். வாங்க மேப்குள்ள போலாம். இந்தியாவில் உள்ள முக்கிய ஆறுகள். ஃபர்ஸ்ட் வந்து 3 ரிவர் மேல பார்க்க போறோம்பா. இமயமலையில் உருவாகும் ஆறுகள் அப்படின்னு 3 ரிவர் பார்க்க போறோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஃபர்ஸ்ட் சிந்து எடுத்துக்கலாம். சிந்து எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா ராக்காஸ் ஏரி அல்லது மான்சோரோவர் அப்படிங்கிற பனி ஏரிகள்ல வந்து உருவாகுது. ராக்காஸ் ஏரி அல்லது மான்சோரோவர், இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. ராக்காஸ் ஏரி ரெண்டுமே ஆப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கிறத எடுத்துக்கோங்க. ராக்காஸ் ஏரி அல்லது மான்சோரோவர் அப்படிங்கிற பகுதியில் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி இங்க வந்து கடந்து என்ன ஆகுது, பாகிஸ்தான் வழியா இங்க அரபிக்கடல்ல கலக்குது. ஓகேவா, இது வந்து எங்க இடத்துல உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது கொஸ்டின். ராக்காஸ் ஏரி அல்லது மான்சோரோவர். அடுத்து சிந்துக்கு மொத்தம் 5 துணையாறுகள். சிந்து நதிக்கு மொத்தம் எத்தனை துணையாறுகள்? 5 துணையாறுகள். என்னென்ன அப்படின்னா ராவி, சட்லஜ், பியாஸ், சினாப், ஜீலம். 5 என்னென்ன? ராவி, சட்லஜ், பியாஸ், ஜீலம், சினாப். 5. இப்போ சிந்துல இருந்து பிரிஞ்சு போற துணையாருக்கு பேர் என்னது? ராவி. சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற துணையாருக்கு பேர் என்னது? சட்லஜ். 2 மனப்பாடம் ஆயிடுச்சா? சிந்துல இருந்து பிரிஞ்சு போற துணையாறு ராவி, சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற துணையாறு சட்லஜ். இது ரெண்டுமே இணைக்கிற துணையாறு பியாஸ். 3 முடிஞ்சா? ராவி, சட்லஜ், பியாஸ் 3 முடிஞ்சு. அடுத்து மேல போற கிளைக்கு என்ன பெயர்? ஜீலம். அதுல இருந்து பிரிஞ்சு போறது செனாப். ஜீலம், செனாப். 5 முடிஞ்சா? சிந்து உற்பத்தி ஆகிறதுல உற்பத்தி ஆகிற துணையாறு சட்லஜ், சிந்துல இருந்து பிரிஞ்சு போற துணையாறு ராவி, ரெண்டுமே இணைகிறது பியாஸ். மேல வந்து ஜீலம், செனாப். அதே மாதிரி இது கொஸ்டின் ஏரியான்னா துணையாறுகளில் மிக நீளமானது செனாப். துணையாறுகளில் மிக நீளமானது செனாப். அவ்வளவுதான், சிந்து முடிச்சாச்சு. சிந்து நதியில டவுட் இருக்கா? இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். சிந்து எங்க உற்பத்தி ஆகுது? சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுது? ராக்காஸ் ஏரி அல்லது மான்சோரோவர் அந்த பகுதியில உற்பத்தி ஆகி இங்க ஜம்மு காஷ்மீர் வழியா வந்து என்ன ஆகுது, பாகிஸ்தான் நுழைஞ்சு இங்க என்ன ஆகுது, உள்ள நமக்கு அரபிக்கடல்ல கலக்குது. இது சிந்து. இதுக்கு மொத்தம் எத்தனை துணையாறுகள்? 5 துணையாறுகள். அந்த 5ல சிந்துல இருந்து பிரிஞ்சு போறது ராவி. அதுக்கப்புறம் சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகுறது சட்லஜ், ரெண்டுமே இணையிறது பியாஸ். மேல 2 போகுது ஜீலம், செனாப். துணையாறுகள்ல மிக நீளமானது செனாப் அப்படிங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து கங்கை. கங்கை, யமுனை சேர்த்து பார்த்தலாமா? கங்கை, யமுனை. கங்கை வந்து எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கங்கோதிரி. கங்கை வந்து எங்க உற்பத்தி ஆகுது? கங்கோதிரி. உத்தரகாண்ட்ல கங்கோதிரி அப்படிங்கிற பிளேஸ்ல உற்பத்தி ஆகுது. யமுனை எங்க உற்பத்தி ஆகுது? யமுனோதரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. யமுனை உற்பத்தி ஆகி அது வழியா வந்து அது எந்த இடத்துல கங்கையோட கலக்குனா அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது, கங்கையோட கலக்குது. ஓகேவா, கங்கை எங்க உற்பத்தி ஆகுது? கங்கோதிரி. யமுனை எங்க உற்பத்தி ஆகுது? யமுனோதரி. யமுனை வந்து எங்க கங்கையோட இணையுது அப்படின்னா அலகாபாத் அப்படிங்கிற பகுதியில் கங்கையோட இணையுது. கங்கை வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாகிரதின்னு சொல்லலாம். பாகிரதி அப்படின்னு சொல்லலாம். கங்கைக்கு என்னென்ன துணையாறுகள்லாம் இருக்கு அப்படின்னா கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. எல்லாமே காக்கா வரிசையில் ஆரம்பிக்கும். கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. இது கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா கங்கையோட துணையாறுகள் அல்லாதது எதுன்னு கேட்கலாம். இப்போ ஆப்ஷன்ல கோமதி, காக்ரா, கந்தக், கென்னு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். அப்ப ஆப்ஷன் என்னது? அப்ப கென்னு வந்து வராது அப்படிங்கிறது மேப் பார்த்தா தான் நமக்கு தெரியும். துணையாறுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். துணையாறுகளை ரீசன்ட் டேஸ்ல அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப கங்கையோட துணையாறுகள் கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. கீழே வந்து சோன் அப்படிங்கிறது. அடுத்து யமுனையோட துணையாறுகள் சாம்பல், பெட்வா, கென். சாம்பல், பெட்வா, கென். இப்ப இது 2 இணையிற இடம் அலகாபாத். இது வரைக்கும் முடிச்சாச்சா? இப்ப இந்த கங்கையை மட்டும் பார்த்துலாமா? கங்கை எங்க உற்பத்தி ஆகுது? கங்கோதிரி. யமுனை எங்க உற்பத்தி ஆகுது? யமுனோதரி. யமுனை கங்கையோட எந்த இடத்துல இணையுது? அலகாபாத். கங்கையோட துணையாறுகள் கோமதி, காக்ரா, கந்தக், கோசி. கீழே சோன். அதே யமுனையோட துணையாறுகள் சாம்பல், பெட்வா, கென்னு. 2 இணையிற இடம் அலகாபாத். கங்கைக்கு வேறு பெயர் பாகிரதி. முடிஞ்சிச்சா? ஓகே. அதுக்கு அடுத்து பிரம்மபுத்திரா பார்க்கலாமா?
மேல 3 ரிவர் பார்த்தோம், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து முடிஞ்சு, கங்கை முடிஞ்சு. இப்ப பிரம்மபுத்திரா பார்க்க போறோம். பிரம்மபுத்திரா எந்த பகுதிகளில் உற்பத்தி ஆகுதுன்னா செமாயிங்டன். எந்த பகுதி? செமாயிங்டன். இன்னொரு டைம் சொல்லி பாருங்க. செமாயிங்டன் அப்படிங்கிற பகுதிகளில் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி அது வந்து இங்கேயும் வந்து அருணாச்சல பிரதேசலயே வந்து கீழே வந்து என்ன ஆகுது, வங்காளதேசத்துல நுழைஞ்சு எந்த கடலை கலக்குது? வங்காள விரிகுடால கலக்குது. இந்த பிரம்மபுத்திராவை திபெத்ல என்ன சொல்லுவாங்கன்னா சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? சாங்போ. எங்க சொல்லுவாங்க? திபெத்ல சாங்போன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புனித நதி அல்லது தூய்மையான நதி. பிரம்மபுத்திராவை திபெத்ல என்ன சொல்லுவாங்க? சாங்போ. அதுக்கு என்ன பொருள்? புனித நதி அல்லது தூய்மையான நதி. அதே பிரம்மபுத்திராவை அருணாச்சல பிரதேசல என்ன சொல்லுவாங்க? திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? திகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க மனாஸ், தீஸ்டா, தன்ஸ்ரீ, சுபன்ஸ்ரீ அப்படிங்கிற துணையாறுகள் எல்லாம் இருக்கும். பிரம்மபுத்திராவுக்கு மனாஸ், திகாங், திபேங், தன்ஸ்ரீ, சுபன்ஸ்ரீ, மனாஸ், தீஸ்டா அப்படிங்கிற துணையாறுகள்லாம் பிரம்மபுத்திராவுக்கு இருக்கும். அதுக்கடுத்து அந்த பிரம்மபுத்திரா அப்படி நுழைஞ்சு வந்து வங்காளத்துல பிரம்மபுத்திராவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேரு, ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியா ஞாபகம் வைக்கணும்னா இது எத்தனை மாநிலங்கள் கடந்து வருது? இங்க அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம் ரெண்டு மாநிலம் கடந்து வரதுனால ஜம்முன்னு கடந்து வந்தது ஞாபகம் வச்சுக்கலாமா? பிரம்மபுத்திரா ஜம்முன்னு கடந்து வருது ஞாபகம் வச்சுக்கலாம். அதே இது கங்கை எடுத்தோம்ச்சுன்னா இங்க நிறைய மாநிலங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் கடந்து இங்கிட்டு வரும்போது என்ன ஆகுது? நிறைய மாநிலம் கடந்து வரதுனால இது பத்மா அப்படின்னு சொல்றாங்க. கங்கைய வங்காளத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பத்மா. அதே பிரம்மபுத்திராவை வங்காளத்துல என்ன சொல்லுவாங்க? ஜமுனா. ரெண்டுமே இணையறத மேக்னான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பார்த்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்தியாவின் மிக நீளமான ஆறு அப்படின்னா கங்கை, 2525 கிலோமீட்டர். இது எதுக்கு அப்படின்னா இதான் நீளமான ஆறு. ஆனா இந்தியாவில பாயிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனாலதான் வந்து இந்தியாவின் மிக நீளமான ஆறு அப்படிங்கிறது கங்கைன்னு சொல்றாங்க. பிரம்மபுத்திரால வந்து ஒரு ஆற்றிடை தீவை வந்து உருவாக்கும். மஜ்லி தீவு அப்படிங்கிற ஒரு ஆற்றிடை தீவு வந்து உருவாக்கும். தீவுனா என்ன? சுத்தி தனியா இருக்கும், நடுவில் மட்டும் நிலப்பகுதி. அப்ப வந்து உலகிலேயே ஒரு ஆற்றிடை தீவு உருவாக்குனா இது அப்படின்னு சொன்னா பிரம்மபுத்திரா ரிவர் தான். அது என்ன தீவு அப்படின்னா மஜ்லி தீவு அப்படிங்கிற இதை வந்து உருவாக்கும். இப்ப இந்த 3 இது மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? மேல என்ன பார்த்தோம்? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து வந்து எங்க உற்பத்தி ஆகுது? ராக்காஸ் ஏரி அல்லது மான்சோரோவர். அது உற்பத்தி ஆகி ஜம்மு காஷ்மீர்லயே வந்து இங்க என்ன ஆகுது? பாகிஸ்தான் நுழைஞ்சு அரபிக்கடல்ல கலக்குது. சிந்துக்கு மொத்தம் எத்தனை துணையாறுகள்? 5 துணையாறுகள். என்னன்னா சிந்துல இருந்து உற்பத்தி ஆகுறது ராவி. சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுறது சட்லஜ். 2 இணையிறது பியாஸ். மேல வந்து 2 துணையாறு போதா? ஜீலம், செனாப். துணையாறுகள் நீளமானது செனாப். முடிஞ்சா? அடுத்து கங்கை. கங்கை எங்க உற்பத்தி ஆகுது? கங்கோதரி. யமுனை எங்க உற்பத்தி ஆகுது? யமுனோதரி. யமுனை வந்து கங்கையோட எங்க இணையுது? அலகாபாத் அப்படிங்கிற பகுதியில இணையுது. கங்கைக்கு இன்னொரு பெயர் பாகிரதி. முடிஞ்சிச்சு. கங்கையோட துணையாறுகள் பார்க்க போறோம். கோமதி, காக்ரா, கந்தக், கோசி, கீழ, சோன். அதே மாதிரி யமுனையோட துணையாறுகள் சாம்பல், பெட்வா, கென்னு. அது முடிஞ்சா? அதுக்கடுத்து மேல பிரம்மபுத்திரா பார்க்க போறோம். பிரம்மபுத்திரா எங்க உற்பத்தி ஆகுது? செமாயிங்டன் அப்படிங்கிற பகுதியில் உற்பத்தி ஆகுது. பிரம்மபுத்திராவுக்கு திபெத்ல என்ன பேர் சொல்லுவாங்க? சாங்போ. அந்த சாங்போவுக்கு என்ன பொருள்? புனித நதி அல்லது தூய்மையான நதி. அது அருணாச்சல பிரதேசத்துல பிரம்மபுத்திரா என்ன சொல்லுவாங்க? திகாங் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதோட துணையா இருக்குன்னா திபேங், தன்ஸ்ரீ, சுபன்ஸ்ரீ, மனாஸ், தீஸ்டா இதெல்லாம் வந்து இதோட பிரம்மபுத்திராவோட துணையா இருக்கு. பிரம்மபுத்திரா வந்து மிகப்பெரிய அகலமான ஆறா இருந்தா கூட இந்தியாவில பாயிற டிஸ்டன்ஸ் கம்மி அப்படிங்கிறனால இந்தியாவின் மிக நீளமான ஆறு அப்படிங்கிறத சொல்லுவாங்க கங்கை வந்து சொல்லுவாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்? 2525 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. முடிஞ்சுச்சா? அதே மாதிரி லாஸ்டா வந்து என்ன பார்த்தோம்? கங்கைய வங்காளத்துல சொல்லுவாங்க பத்மா. நிறைய ஸ்டேட்ஸ் கடந்து வரதுனால பத்துமா பத்தாதான் ஞாபகம் வச்சுக்கலாம், பத்மா. அதே மாதிரி பிரம்மபுத்திராவை வங்காளத்துல சொல்லுவாங்க ஜமுனா. ஜம்முன்னு வந்துடும். இப்ப ரெண்டுமே இணைஞ்சிச்சு அப்படின்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா? இப்ப மேல உள்ள ரிவர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பிரம்மபுத்திரால ஒரு ஆற்றிடை தீவு வந்து உருவாக்குது, மஜ்லி தீவு. ஆற்றிடை தீவுனா வேற எதுவுமே இல்ல, தண்ணி வந்து இங்கிட்டுலாம் வருதுப்பா. அகலமா வரும்போது இங்கிட்டுலாம் வந்து 2 கிளைகளா பிரிஞ்சு மறுபடியும் இணையுதா? அப்ப இந்த பகுதி என்னாகும்? லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கும். அப்ப அந்த நடுவுல லேண்டு சுத்தி தண்ணி இருந்துச்சுன்னா என்னது? அதான் தீவுன்னு சொல்லுவோமா? அப்ப ஆற்றிடை தீவு உருவாக்குது. என்ன தீவு அப்படின்னா மஜ்லி தீவு அப்படிங்காங்க. ஓகேவா? மேல பார்த்ததெல்லாம் முடிஞ்சு. அதுக்கடுத்து கீழே வந்துடலாம். இது கொஸ்டின் ஏரியாவா? கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் அப்படின்னா இந்த 4: மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. இன்னொரு டைம் சொல்லலாம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி எல்லாமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள். இது ஆப்ஷன்ஸ்ல எப்படி கேட்கலாம்னா
கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் அல்லாதது எது? மகாநதி, கோதாவரி, காவிரி கொடுத்துட்டு இங்க நர்மதைன்னு கொடுத்துருக்கான். அப்ப நர்மதை தான் வந்து கிழக்கு நோக்கி அது மேற்கு நோக்கி பாயும் ஆறு. அதனால அதையும் ஆப்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஆறு எதுனா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. அதுக்கடுத்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது அப்படின்னா கோதாவரி. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மிக நீளமானதுன்னா கோதாவரி. இந்த கோதாவரி என்ன சொல்லுவாங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு நினைப்பாங்க. விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா கோதாவரி. விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு கோதாவரி. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல இரண்டாவது நீளமானது அப்படின்னா கிருஷ்ணா. இரண்டாவது நீளமானது கிருஷ்ணா. அது மாதிரி காவிரியில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா இதெல்லாம் என்னது? கல்லணை, மேட்டூர் அணை, அதெல்லாம் வந்து எந்த ஆற்றில் குறிப்பிடப்படுது? காவிரி ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது கொஸ்டின் இதா பிஓக்கு கேட்ட கொஸ்டின். தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி. இதுல என்ன நீர்வீழ்ச்சி உருவாகுது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி உருவாகுது. இது எந்த இடத்துல கடல்ல கலக்குது? மயிலாடுதுறை மாவட்டம் அருகில பூம்புகார் அப்படிங்கிற பகுதியில வங்கக்கடல்ல கலக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எது? மாகி, நர்மதை, தபதி. மாகி, நர்மதை, தபதி. இந்த ஆறுகள்ல மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல நீளமானது நர்மதை. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதே மாதிரி தீபகற்ப இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் நதி என்றால் நர்மதை. தீபகற்ப இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் நதி. தீபகற்ப இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் நதி அப்படின்னா நர்மதை. இப்போ இதாம மேப்பு. ரிவர்ஸ் மேப் முடிச்சாச்சு. ஒன்ஸ் நீங்க தெளிவா பார்த்துட்டு ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னா இதுவே போதும். மேல 3 ரிவர் பார்த்தோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. கீழே கிழக்கு நோக்கி பாயதுனா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. மேற்கு நோக்கி பாயதுனா மாகி, நர்மதை, தபதி. இந்த ரிவர்ஸ் தான் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்த புக்ல பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்த பாயிண்ட்ஸா மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.